வணக்கம். 6ஆம் வகுப்பு மாணவி ப. பூமிகா. நூல் விமர்சனம். நூலின் பெயர் கல்வி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேர் கசக்கும் பழம் இனிக்கும். மாலை நேரம். சிறுவன் கண்ணன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். தன் தோளில் இருந்த புத்தக பையை எடுத்தான். அதை எரிச்சலுடன் மேசை மேல் போட்டான். கூடத்தில் அமர்ந்திருந்த அவன் தந்தை ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அவர் அருகே சென்றான். அவன், அப்பா, என்னை பள்ளிக்கூடம் போ என்று சொல்லாதீர்கள், என்னால் முடியாது என்றான். அவர் மேலும் கீழுமாக பார்த்தார். இப்படி பேசலாமா என்று கேட்டார். அப்பா, பிழையில்லாமல் சொற்களை எழுத வேண்டியுள்ளது, அவற்றின் பொருளை புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. ஆசிரியர் வேறு கேள்வி மேல் கேள்வி கேட்கிறார், என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. பள்ளிக்கூடத்தை நினைத்தாலே எனக்கு வெறுப்பாக உள்ளது என்று சலிப்புடன் சொன்னான் அவன். பிறகு அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். இப்பொழுது நான் கடைத்தெருவிற்கு சொல்லப் போகிறேன், நீயும் வருகிறாயா என்று கேட்டார். நானும் வருகிறேன் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான் அவன். அவர்கள் இருவரும் கடைத்தெருவிற்குள் நுழைந்தார்கள். அங்கு இருந்த பழக்கடையில் பலாப்பழங்கள் குவியலாக கிடந்தன. அப்பலாப்பழத்தின் மனம் கண்ணனின் மூக்கை துளைத்தது. நாலா பக்கமும் பார்த்தான். அங்கு இருந்த பழக்கடையில் பலாப்பழங்கள் இருப்பது தெரிந்தது. அப்பா, பலாப்பழம் ஒன்று வாங்குங்களேன், எனக்கு மிகவும் பிடிக்கும். அதில் உள்ள இனிப்பான சுளைகளை சுவைத்து சாப்பிடலாம் என்றான். பலாப்பழமா? வேண்டாம் என்றார் அவர். அப்பா, ஏன் பலாப்பழம் வேண்டாம் என்கிறீர்கள்? அதில் உள்ள வெளிப்பக்கம் முழுவதும் முட்களாக இருக்கும். முட்கள் உள்ள அதன் முரட்டு தோலை முதலில் கத்தியால் அறுக்க வேண்டும். அப்படி அறுக்கும் பொழுது கையில் பிசின் ஒட்டி கொள்ளும். அதை எண்ணெய் போட்டு கழுவினால் மட்டுமே போகும், இல்லையில் போகாது என்றார். பிறகு அதில் உள்ள சக்கைகளை எடுக்க வேண்டும், பிறகுதான் சுளைகள் கிடைக்கும். இவ்வளவு துன்பப்பட்டு இந்த பலாப்பழத்தை சாப்பிட வேண்டுமா? அதற்கு பதில் வாழைப்பழமோ அல்லது திராட்சையோ வாங்குகிறேன். எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் அப்படியே சாப்பிடலாம் என்றார். அப்பா, பலாப்பழத்தில் உள்ள சுவை இந்த பழங்களில் வருமா என்றான். ஒரே ஒரு பலாப்பழம் வாங்குகிறேன் என்று கெஞ்சினான் அவன். மகனே, பலாப்பழம் போன்றுதான் கல்வியும். கல்வி கற்க எவ்வளவு துன்பமும் படலாமே. இப்பொழுது கடினப்பட்டு படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் எதிர்காலத்தில் சீரும் சிறப்புமாக வாழ முடியும். கல்வியின் வேர்கள் கசப்பானவை, அதன் கனிகள் இனிப்பானவை என்ற பொன்மொழியை நீ கேட்டிருப்பாய் என்றார் அவர். அப்பா, என் தவற்றை உணர்ந்து விட்டேன். இனி நான் படிப்பதில் சோர்வோ அல்லது சலிப்போ சிறிதும் அடைய மாட்டேன் என்றான் அவன். மகனே, பலாபலம் உனக்கு நல்ல பாடம் கற்று தந்தது. அதற்காக அந்த மகிழ்ச்சியை கொண்டாட உனக்கு நான் பெரிய பலாப்பழமே வாங்குகிறேன் என்றார். அவர்கள் இருவரும் பெரிய பலாப்பழத்துடன் வீடு திரும்பினார்கள். கருத்து: கடினப்பட்டு படித்தால்தான் எதிர்காலத்தில் சீரும் சிறப்புமாக வாழ முடியும். நன்றி.